எல்லாருமே வந்து கேட்குற விஷயம், eBayல என்ன பண்ண போறோம்? eBayல எப்படி இன்கம் எடுக்கலாம்? ஆன்லைன்ல எப்படி ஏர்ன் பண்ணலாம்? அப்படிங்கிறத நெறைய பேர் கேட்கிறேன். ஸோ eBay பொறுத்தவரைக்கும் நம்ம நெறைய இடங்கள்ல வந்து ஆன்லைன்ல வாங்கியிருப்பீங்க. Daraz அதே மாதிரி AliExpress அப்படி நெறைய இடங்கள்ல நீங்க ஆன்லைன்ல சாமான் வாங்கியிருப்பீங்க. அதே மாதிரி ஆன்லைன்ல ப்ராடக்ட் வாங்கக்கூடிய ஒரு இடம் தான் eBay அப்படின்னு சொல்றது. இப்ப இதுல உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ராடக்ட்கள் இருக்குது. ஓகேவா? ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இலங்கையில இருக்கக்கூடிய மாதிரி நெறைய ப்ராடக்ட்கள வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இதுல ஒரு ஐடி ஒண்ணு நான் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ரைட்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்ரீலங்கன் பேஸ்டுல அதாவது ஸ்ரீலங்காவுல இருக்கிறவங்க செய்யக்கூடிய ஒரு ஐடி. கிட்டத்தட்ட 9300 ப்ராடக்ட் வந்து இதுல வித்திருக்கிறாங்க. இதுல பியூட்டி என்ன அப்டின்னா, இவரு வித்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்க பார்க்கலாம் இந்த இடத்துல. இவர் வந்து ஸ்ரீலங்காவுல இருந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு செல்லர். லொகேஷன் பார்த்தீங்கன்னா விளங்கும். ஸோ இதுல அவங்க போட்டிருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே பாருங்க, எல்லாமே லீவ்ஸ் ஐட்டம். அதே மாதிரி ஏதாச்சும் காய் அந்த மாதிரி விஷயங்கள் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி சேல்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்ட சேல் பண்ணதன் மூலமா மட்டுமே கிட்டத்தட்ட 9300 குவான்டிட்டி வித்திருக்காங்க. ஒரு குவான்டிட்டிக்கு நம்ம $2 லாபம் அப்படின்னு பார்த்தாலும், கிட்டத்தட்ட $18,000 கிட்ட அவங்க இதுல லாபம் எடுத்திருப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ப்ராடக்ட்ட பாருங்க. ட்ரைட் மேங்கோ லீவ்ஸ். ஸோ இந்த ட்ரைட் மேங்கோ லீவ்ஸ வந்து நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா, கிட்டத்தட்ட அவரு வந்து $5க்கு வந்து சேல்ஸ் பண்றாரு. 10 கிராம். 10 கிராம் மேங்கோ லீவ்ஸ வந்து ட்ரை பண்ணி சேல்ஸ் பண்றதன் மூலமா அவருக்கு வந்து $5 கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு குவான்டிட்டி வித்திருக்கு. ஆல்ரெடி சேல் ஆகிருக்கு. இதெல்லாம் சேல் ஆகுமா? அப்படின்னு யோசிக்க தேவையில்ல. ஆல்ரெடி ஒண்ணு வித்திருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி நம்ம தெரிஞ்ச ப்ராடக்ட்ல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கரி லீவ்ஸ். ஸோ கரி லீவ்ஸ்ன்னு சொல்றது கறிவேப்பிலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து eBayல சேல்ஸ் பண்றாரு. இதுவுமே வந்து 10 கிராமுக்கு வந்து கிட்டத்தட்ட $5 சார்ஜ் பண்றேன். $5ன்னு சொல்றது வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா 1500 கிட்ட வரும். ஸோ இதுல வந்து 21 குவான்டிட்டி வித்திருக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஸ்ரீலங்காவுல லோக்கல்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இப்ப இதுகள தான் நாம சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு இல்ல. ஸோ இதே மாதிரி ஸ்ரீலங்கன் பேஸ்ல வந்து நெறைய ப்ராடக்ட் இருக்கு. வாட்ச் இருக்குது, சிக்னல் இருக்குது. அதே மாதிரி நெறைய வகையான ப்ராடக்ட்கள் இருக்குது. நம்ம ஸ்ரீலங்காவிலே எடுத்தீங்கன்னு சொன்னா பெட்டா அந்த மாதிரி லொகேஷனுக்கு போனோம்னா நெறைய ப்ராடக்ட் இருக்கலாம். அதே மாதிரி இந்தியாவுலயுமே வந்து இதே போல நெறைய ப்ராடக்ட் இப்ப இதெல்லாம் லீவ்ஸ்லாம் இந்தியாவுலயுமே வந்து எல்லா இடங்கள்லயும் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான். அப்ப இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்கள்ல வந்து நம்ம லோக்கல்ல இருக்கிறது இன்டர்நேஷனல்ல சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா, eBay அப்படின்னு சொல்றது. ஸோ இதுல பேசிக்கா நம்ம eBayல ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு போட போறோம்னா, இந்த மாதிரி ஒரு பிக்சர் எடுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு டைட்டில் எடுக்கணும். பிரைஸ் வந்து நம்ம செட் பண்ணணும். அதோட சேர்த்து இந்த மாதிரி லிஸ்டிங்ல எத்தனை கிராமுக்கு எவ்வளோ பிரைஸ் வருகுது அப்படிங்கிறது செட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் அதாவது இந்த ப்ராடக்ட்ட வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு அதனால என்ன நன்மை கிடைக்கும்? என்ன அதுல இருந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி இது யார் யார் யூஸ் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் இதுல வாங்குனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டைப் பண்ணணும். ஸோ இதத்தான் நாங்க கிளாஸ் வைஸ்ல குடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க இதுல ஒரு eBayல அக்கவுண்ட் கிரியேட் பண்றது. இப்ப இதுல eBayல நீங்க வொர்க் பண்ணணும்னா, முதலாவது உங்களுக்குன்னு சொல்லி நீங்க ஒரு அக்கவுண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணி, அதுல உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டோர கிரியேட் பண்ணி இந்த ப்ராடக்ட்ட போடணும். இதுல நாங்க உங்களுக்கு பேசிக்கா அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுல இருந்து, உங்களோட பேங்குக்கு காசு வித்ட்ராவல் எடுக்கிற வரைக்கும் எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு கிளியராவே சொல்லி தருவோம். ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆல்சோ உங்களோட காச பேங்க்குக்கு வித்ட்ராவல் எடுக்கிற வரைக்கும் எல்லா விஷயங்களும் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுல எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? இதுல பெர்சனலா என்னுடைய ஐடி தான் இது. நான் ஆல்ரெடி செஞ்ச ஐடி ஒண்ணு. ஸோ இதுல எவ்வளோ இன்கம் வந்திருக்குதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட $1645 டோட்டல் சேல்ஸ் வந்து இந்த இடத்துல இன்க்ளூட் ஆயிருக்கு. இதுல நம்மோட ஃபீஸுமே வந்து இருக்குது. ஸோ இதுல டோட்டலா இந்த $1600 அப்படிங்கிறது வந்து நாம் அதாவது இந்த ஐடி ஓப்பன் பண்ண உடனே எர்ன் பண்ண அமௌண்ட் கிட்டத்தட்ட 2 மாசத்துல வந்து அமௌண்ட். மே மாசம் அதே மாதிரி ஜூன் 2 மாசத்துலயுமே வந்து எர்ன் பண்ண இந்த 2 அமௌண்ட் தான் இதுல இருக்கக்கூடியது. அப்ப எவ்வளோ எர்ன் பண்ணலாம் அப்படின்னா 2 மாசத்திலேயே கிட்டத்தட்ட $1600 வரைக்கும் இதுல எர்ன் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டீஸ் இருக்குது. இதே போல உங்களாலயும் வொர்க் பண்ணலாம். இதுக்கு கூடுதலாவும் வொர்க் பண்ணலாம். இல்ல இத விட குறைவாவும் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ் நம்ம போட போற ப்ராடக்ட்ட பொறுத்து இருக்குது. இது எல்லாமே வந்து நாங்க ஏ டூ இசட் உங்களுக்கு கிளாஸ்ல வந்து டீச் பண்ணுவோம். ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஆல்சோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குதுன்னு சொன்னா, இதிலேயே கேளுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன்.